பேச்சாடி பேசுற உன்னை நிச்சயம் கொல்லு வேண்டி. உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன இதே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். என்ன செல்லம் வலிக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் பவரை யூஸ் பண்ண முடியாது. நீ கிழவி, உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுதே, ஆச்சரியக்குறி. மெயின் ஷைன்ல போய் பாரு. அடியே கிழவி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அந்த புட்டி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டான். ஆனா நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுறா புட்டி. ஓ கருண், அப்போ பாதி ரூம்ல தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் முட்டாள்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. நானும் அவரை மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீருவேன். இப்போ நீ எனக்கு பிடிச்ச கேன்னு நான் சொன்னேன். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுனது இப்ப அவனை பத்தி. அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயோ பாட்டி, உன்கிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்கா? என்கிட்ட சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட சாபத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்ப நீ உன் கூட இவ்வளவு தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் ஆயாசே உங்க வெயிட் தான் என்ன? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. வச்சு வாய வச்சிருவேன். சரி போய் தூங்குங்க. நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ, அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே. அட பொம்மால எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? டேய் இங்கே போயிட்டு போற, பொறுமையாரு. போயிட்டு போறான் விடு. எது போக விடுறதா பாட்டி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்போ என் பார்வையில தான் இருக்கணும். இல்லனா இவன் சாபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. இந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. சொன்னா கேளுக்கேன் தக்கக்குறா. பாட்டி, நான் கேட்க மாட்டேன். அடங்கு. ஒண்ணே. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, பார்க்கவே சகிக்கல. ஃபிளாஷ்பேக். இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உங்க பாட்டி சொன்னதை மறந்துட்டீங்களா? நாம இதை கழட்டாம இருந்தாதான் தீய சக்தி நம்மள நெருங்காதான். அதுக்குள்ள இதை மறந்துட்டீங்களா? இதெல்லாம் என்னால போட்டுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போட்டுக்க போறேன். இப்ப எதுக்கு அந்த கன்றாவி சிரிப்பு? தூக்கி போட்டு மிதிச்சோம் அந்த கிழவியெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விரட்டி அடிக்கலாம். நீ என்ன சொல்ற சோடா புட்டி? பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. டேய், அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கே. மிஸ் ஆயாசே, என் சாபத்தை ஒரு தடவை விடுவீங்க? இந்த கிளவிய நான் ஒரு கை பார்த்துடுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கண்டிப்பா. இப்ப பாருங்க. முதல்ல இருந்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் நான் பெரிய உதவாக்கறதானே. வெளிய வந்துட்டானா கொஞ்ச நேரத்துக்கு போலவே சாவடிப்பான். ஹே பாட்டி, நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய பீஸ் தான் வேணுமா? இந்த நண்டை நான் தான் புடிச்சா, அதனால எனக்கு தான் வேணும். நீங்க போய் அந்த மொக்க படத்தை பாருங்க. மரியாதையா விட்டுடு, இல்லனா கெண்டக்கக்குற பொருட்களை நான் எரிச்சிடுவேன். பாவி பையனை ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த டிவிடியை வச்சு முதல்ல நீ தானே என்ன ஏமாத்துன. நீங்க 2 பேரும் கொலப்பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோடயதும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இதுக்கெல்லாம் கோவப்படுற?
சரி இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. நான் காப்பாத்துனது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கிளவிக்கு ஆசைய பாரு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமே போவ. இந்த பக்கம் வந்தாதானே